ராகவும் அமலாவும் மானசா கிட்ட வந்து டிரைவரை பத்தி அவங்க கலெக்ட் பண்ண விஷயத்த சொல்ல, இதை மட்டும் வச்சு அவர் தான் பண்ணாருன்னு எப்படி டிசைட் பண்ண முடியும்னு கேட்டா, நாங்களும் இவர் தான் பண்ணாருன்னு கன்ஃபார்மா சொல்லல. ஆனா எங்களுக்கு அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இதுவரை பார்மசிக்குள்ள பார்மசிஸ்ட தவிர அவர் மட்டும் தான் உள்ள போயிட்டு வந்திருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஒரு ட்ரக்க சோர்ஸ் பண்ற அளவுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு எப்படி இருக்கும்? ரிசப்ஷனை தாண்டி அவருக்கு ஆக்சஸே இல்ல. அப்புறம் எப்படி ஈஆர்க்குள்ள வந்து இதெல்லாம் பண்ண முடியும்? வேணும்னா இப்ப நீங்களே கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்ல, இல்ல டைரக்டா கேட்டா சந்தேகம் வந்துரும். நானும் இத பத்தி கேட்டு பாக்குறேன்னு சொல்றா. அப்புறம் போர்ட் மீட்டிங்ல எல்லாரும், நாங்க 13 ஹாஸ்பிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா ஆர்கே ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கிறதுலே லோவஸ்டா ஆர்ஓஐ கொடுக்குது. அப்படி இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டா, அதுக்கு காரணம் இங்க இருக்க சிஇஓ ஒழுங்கா வேலை பார்க்காம இருக்கணும். அப்படி இல்லைன்னா டாக்டர் பேஷண்ட்டை சரியா கவனிக்காம பேஷண்ட் எல்லாருமே வெளியே போயிருக்கணும்னு சொல்ல, நீங்க பாட்டுக்கு போற போக்குல டாக்டர்ஸ் தான் இங்க சரியில்லைன்னு சொல்ல முடியாது. போன குவார்ட்டரை விட 2 மடங்கு பேஷண்ட்ஸ் அதிகமா உள்ள வந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸை காமிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இப்படி நடக்குது? அடுத்த குவார்ட்டர்லயும் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியலனா உங்களோட இடத்துல வேற ஒருத்தவங்க உட்கார்ற மாதிரி ஆயிரும்னு மானசாக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறான். இதனால மானசாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமாகறா. இங்க கிரணுக்கு வேலை வாங்கி கொடுக்க சொல்லி நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, டேய் நாங்க இங்க வந்து கொஞ்ச நாள் தாண்டா ஆகுது, அதுக்குள்ள என்னால இப்படிடா வேலை வாங்கி தர முடியும்னு கேட்டா, கிரணும் நீங்க எனக்கு வேலை மட்டும் வாங்கி தரலனா எனக்கு சாகிறது தவிர வேற வழி இல்லைன்னு சொல்ல, ரீனாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண சரின்னு வேற வழி இல்லாம சீஃப் கிட்ட வந்து பேசி பார்க்க, அவரும் என்னால இப்படி திடீர்னு முடிவெடுக்க முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஒரு நர்ஸ் வந்து ஈஆர்ல எமர்ஜென்சி கேஸ் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னதும் எல்லாருமே வேகமா கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம பசங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எப்படியாவது நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா கிரணுக்கு வேலை கிடைச்சிரும்னு அந்த பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணி என்ன பண்ணுதுன்னு கேட்க, அவன் ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இவனுக்கு ஒரு மாதிரி மட்டும் தாண்டா இருக்கு, உணர்ச்சியே இல்ல போலன்னு சொன்னதும், அப்ப அதுவா தாண்டா இருக்கணும்னு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு என்னென்னமோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப கதிரவுல வந்து நீங்களாம் யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, அட அதெல்லாம் விடுங்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா என்னன்னு பாருங்கன்னு சொல்றான். உடனே அவனும் வந்து பேஷண்ட்டை பாக்குறான். அப்ப பேஷண்ட்டும் இவங்க என் காலை கட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னு சொன்னதும், ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் யாருன்னு கேட்க, நாங்க 2 பேரும் சென்னையில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பெரிய டாக்டர்ஸ்னு சொல்றான். அப்ப சீஃபும் வந்து என்னாச்சுன்னு கேட்க, இவங்க 2 பேரும் யாருன்னே தெரியல, கேட்டா டாக்டர்னு சொல்றாங்க. ஆனா பேஷண்ட்டுக்கு ஏபிசி கூட பார்க்காம ட்ரீட்மெண்ட்டை இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பேஷண்ட்டுக்கு காலை வேற கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு போட்டு விட, அவரும் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு ஒரு ட்ராமா பேஷண்ட்டை எப்படி கேர் பண்ணணும்னு கூட தெரியல, இவங்களை போய் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னு காட்டு கத்து கத்திட்டு போறாரு. விஜயும் அருமையா பண்ணிட்டீங்க என்ன அளவிடுங்கடான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதனால ரீனாவும் நம்ம பசங்களை பிடிச்சு ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க, கதிரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியாம ஈஆர்ல ரொம்ப ஓவரா பேசிட்டேன்னு சாரி கேட்க, அட நீ வேற இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் உங்ககிட்ட பெங்களூர்ல இருக்கேன்னு சொன்னது தப்பா போச்சு, வந்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணி என்ன டார்ச்சர் பண்றீங்க, ஏ அப்படிலாம் பேசாத, நம்ம சென்னையில எவ்வளவு க்ளோஸா இருந்தோம்னு சொல்ல, க்ளோஸ்னா எவ்வளவு க்ளோஸ்னு கேட்டதும், நம்ம ராக்கியா அந்த கதையை சொல்ல வர, ரீனா அவங்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதும், அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றான். ரீனாவும் நீ இப்படி பிரச்சனையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, மறுபடியும் சென்னைக்கு போய் ஒரு வேலையை தேடு, அப்புறம் நிலோஃபரை சமாதானப்படுத்தி உன் வீட்டுல போய் பேசுன்னு சொல்றா. அவனும் நான் அவங்க கூட லாங்கா டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா கடைசியில கேமியோட முடிச்சு விட்டீங்களேன்னு சொல்றான். இங்க ரதியும் ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, நீ இங்க இருக்கும்போது அர்ஜுன் ஒரு பிளான் எடுத்துட்டு வந்தான்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு மாசம் மாசம் பேஷண்ட் ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க, எல்லாருக்கும் மாசம் மாசம் ட்ரீட்மெண்ட் செலவு வராது, அதனால அவங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணலாம், இதனால பேஷண்ட்டுக்கும் நல்லது ஹாஸ்பிட்டலுக்கும் நல்லதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் மானசா இந்த பிளானுக்கு ஒத்துக்கலைனாலும் சரண்யாவும் இந்த பிளானை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னதும் வேற வழி இல்லாம அவளும் சரின்னு சொல்லிட்டு போறா. சரண்யாவும் இப்படி உங்களை திரும்ப பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க அர்ஜுன் ரொம்ப கோவமா வந்து, நான் அத்தனை தடவை கட் பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு, என்ன ஒரு எமர்ஜென்சின்னு கால் பண்ணா இவ்வளவு பேசுறீங்க, உங்களுக்கு என்னடா எமர்ஜென்சி, இப்ப என்ன ஃபேஷன் ஷோவா ஃபுட்பால் மேட்சா இல்ல எங்கேயாவது குடிக்க போகணுமான்னு கேக்குறான். இதனால இவங்கிட்ட இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லைன்னு மதுவை கூப்பிட்டு கிளம்ப ட்ரை பண்ண, ஏன் ஒரு மாதிரியே உட்காந்துருக்கான்னு முகத்தை திருப்பி பார்த்தா அவளை எவனோ ஒருத்தன் தப்பா பேசிட்டான்னு அழுதுகிட்டு இருக்கா. உடனே அவளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து இவனான்னு கேட்க, அவளும் ஆமான்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு அறைய போட்டு வெளியே இழுத்துட்டு வந்து அவன் மேல ஏறி உட்காந்து மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். அடிச்சதுல மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்க. விக்ருத்தி இதை பார்த்துட்டு வந்து போது நிறுத்துடான்னு சொன்னாலும் அவளோட பேச்சை கேட்காம மூஞ்ச உடைக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.